தோனி அவர்கள் எத்தனையாவது இடத்தில் களமிறங்குவார்? பயிற்சியாளர் பிளமிங் அவர்கள் எடுத்த முக்கிய முடிவு, சிஎஸ்கேவின் திட்டம் என்ன? இப்போதைய பயிற்சியின் போது தோனி நன்றாக பேட்டிங் செய்து வருகிறார். ஆனாலும் அணியின் பேட்டிங் ஆர்டர் வலுவான நிலையில் இருப்பதால் அவரின் பேட்டிங் ஆர்டர் 8வது வரிசைக்கு உயர்த்த வேண்டியுள்ளது என சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி அவர்கள் தெரிவித்துள்ளார். தோனி அவர்கள் பேட்டிங் செய்ய வேண்டும் என மைதானமே காத்திருந்து ஆர்ப்பரிக்கிறது. இத்தகைய சூழலில் அவரது பேட்டிங்கை தள்ளி வைப்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் வருங்கால அணியின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஐபிஎல் 17வது சீசனின் 7வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிரடியாக விளையாடியது. இந்த ஆட்டத்தில் MS தோனி அவர்கள் பேட்டிங் செய்ய களம் இறங்குவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனாலும் அவர் பேட்டிங் செய்ய மைதானத்திற்கு வராததால் மகேந்திர சிங் தோனியின் பேட்டிங்கை காண்பதற்காக வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் செயல் திட்டம் குறித்து பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் சில திட்டமிடல்களை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி பார்த்தால் MS தோனி 8வது வரிசையில் களம் இறங்குவார் என சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி தெரிவித்துள்ளார். ஜிடிக்கு எதிரான போட்டியில் சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்த கேமராவும் தோனி மீதுதான் கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தது. அவரை கேமரா காட்டும் போதெல்லாம் மைதானத்தில் இருக்கும் பெரிய ரசிகர்களின் கூட்டம் ஆர்ப்பரித்து எழும். ஏனென்றால் MS தோனி பேட் செய்வதை கிரிக்கெட் உலகம் கண்டு ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஏனென்றால் ஐபிஎல்லின் தொடக்க ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு எதிரான போட்டியில் தோனிக்கு வாய்ப்பு கிடைக்காததால் அவர் பேட்டிங்கில் களம் இறங்கவில்லை. ரசிகர்களின் காத்திருப்பும் நீடித்தது. அதற்கு அடுத்து ஜிடிக்கு எதிரான போட்டியிலும் எதிர்பார்ப்பு மேலும் எகிரியது. ஏனென்றால் 18வது ஓவரில் 2வது பந்தில் ரஷீத் கானிடம் சிவன் துபே அவுட் ஆன போது அடுத்ததாக MS தோனி அவர்கள் தான் களம் இறங்குவார் என சேப்பாக்கம் கூட்டம் மூச்சு திணறலுடன் காத்திருந்தார். ஆனாலும் அங்கு நடந்ததோ வேறு. வந்தவர் சமீர் ரிஸ்வி. ஆனாலும் அவரும் 6 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து 19வது ஓவரின் 3வது பந்தில் அவுட் ஆக மீதமுள்ள 3 பந்தையாவது தோனி அவர்கள் ஆட வருவார் என ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆரவாரம் செய்ய, மறுபுறமோ கேமராவும் தோனி அவர்களையே போக்கஸ் செய்ய ஆரம்பித்தது. அப்படி இருந்தும் இந்த முறை 7வது பேட்ஸ்மேனாக அனுப்பப்பட்டவர் ரவீந்திர ஜடேஜா அவர்கள். இங்கு என்ன நடக்கிறது என்று மைதானமே சற்று அமைதியானது. 17வது சீசன் ஐபிஎல்லில் 2 போட்டி முடிந்துவிட்டது. ஆனாலும் தோனிக்கு பேட்டிங் செய்ய இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ரசிகர்களின் ஏகோபித்த காத்திருப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தான் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி கூறுகையில், சிஎஸ்கே அணியின் கோச் ஸ்டீபன் பிளமிங் சிஎஸ்கே அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இதன் காரணமாகவே புகழ்பெற்ற MS தோனி அவர்கள் 8வது பேட்ஸ்மேனாக களம் இறங்குவார் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நண்பர்களே.